அன்பிற்கினியோரே, உங்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்களும். ஒரு அருள் பணியாளர் ஒரு நாள் மாலை வேளையில ஒரு கிராம சாலை வழியாக சென்று கொண்டிருந்தார். வழியிலே மக்கள் சிலர் ஒரு கல் முன்பாக விழுந்து வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்போது அருள் பணியாளர் அங்கிருந்த ஒரு மனிதரை அழைத்து, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர், நாங்கள் எங்களுடைய கண்ணீரையும் கவலையும் இதன் முன்பாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றார். அப்போது அருள் பணியாளர் அவரிடத்தில், இந்த கல் உங்களுடைய கண்ணீரையும் கவலையும் கேட்குமா என்று கேட்டதற்கு அவர் பேசாதிருந்தார். அப்போது அருள் பணியாளர் அவரிடத்தில், உங்களுடைய கண்ணீரையும் கவலையும் கேட்கக்கூடிய, ஏன் உங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரையே தந்த இயேசுவை பற்றி நான் போதிக்கலாமா என்று கேட்டார். அவர் சரி என்று சொல்ல எல்லாரும் அவருக்கு முன்பாக வந்தார்கள். பிறகு அவர் அவர்களிடத்தில் இயேசுவை பற்றி போதித்த போது அவர்கள் திறந்த மனதோடு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய இன்னுயிரையே தந்தவர். அவர் நம்முடைய வேண்டுதலுக்கு பதிலளிக்கக்கூடியவர். அதைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. முதல் வாசகத்தில் பவுல் கிரேக்கர்கள் மிகுதியாக இருந்த அரையோபாகு மன்றத்திலே போய் இயேசுவை பற்றி அறிவிக்கிறார். அவருடைய போதனையை கேட்டு மக்கள் இயேசு மீது நம்பிக்கை கொள்வதை பற்றி நாம் வாசிக்கிறோம். இதற்கு காரணம் என்ன என்றால், நற்செய்தியிலே இயேசு சொல்கிறார், தூய ஆவியார் வருகிற பொழுது அவர் மக்களை முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்கிறார். தூய ஆவியாருடைய வருகைக்கு பிறகு திருத்தூதர்கள் கடவுளுடைய வார்த்தை அறிவித்த போது அவர்கள் திறந்த மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், நாம் கடவுளுடைய வார்த்தையை தூய ஆவியாருடைய துணையை கொண்டு அறிவிக்க வேண்டும். பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலே 10வது அதிகாரம் 17வது வார்த்தையை சொல்வார், அறிவிப்பதை கேட்டால் தான் நம்பிக்கை உண்டாகும். ஆகவே கடவுளை பற்றி அறிவிப்போம், தூய ஆவியாருடைய துணையை நம்பி இத்தகைய செயலை செய்வோம். அதற்கான ஆற்றலை கடவுளிடத்திலே நாம் நம்பிக்கையோடு கேட்போம்.